ஹாய் யூனிவர்ஸ், வெல்கம் டு எல்ஜிஸ் லைஃப். ஒன் ஃபைன் ஈவினிங் பாப்பா வந்து ப்ரௌனி செய்யணும்னு ஆசைப்பட்டா. ஸோ எங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையர் தான் இருக்குது. ஐ செட் வை டோன்ட் யூ ட்ரை இட் இன் ஏர் ஃப்ரையர். ஸோ மேடமே வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து ப்ரௌனி செய்கிறேன்னு எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒயிட் சுகர், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அப்புறம் கோகோ பவுடர், மைதா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட்டர், இந்த ரெசிபி ஹிட்டாக மிஸ்ஸான்னு நம்ம பார்ப்போமா? ஸோ எப்படி டர்ன் அவுட் ஆச்சுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டரை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை தனியாக வச்சுட்டு இப்போ ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சலித்து எடுத்துக்கிட்டாங்க. மைதா மாவு, கோகோ பவுடரு, கொஞ்சம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, லைட்டாக சால்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து தனியாக வந்து சலித்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த ட்ரை ஐட்டம்ஸ்லாம் தனியாக சலித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ மெல்ட் பண்ண பட்டரில் ஒயிட் சுகரையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கரையிற வரைக்கும் வந்து அதை விஸ்க் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது கொஞ்சம் விஸ்க் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பால், தண்ணி அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. பட்டர்லேயே தான் வந்து இதை வந்து விஸ்க் பண்ண போகிறோம். ஸோ பட்டரில் நல்லா வந்து அதை விஸ்க் பண்ணி எடுத்துட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கரையணுன்னா ரெண்டுத்தையும் பவுட்ரு கூட பண்ணி நீங்கள் போட்டு கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. நான் அந்த சுகர் க்ரன்ச் கொஞ்சம் வரணுங்கிறதுக்காக இவங்க வந்து ஸோ இந்த மாதிரி வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹோல் எக், ஸோ ஒரு ஹோல் எக்கை வந்து அதில் போட்டு அதையும் போட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ், மேபி அரவுண்ட் அ ஸ்பூன் ஸோ சுகர், வெனிலா எசன்ஸ் எல்லாம் பட்டரில் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துகிட்டு முட்டையும் போட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ட்ரை ஐட்டம்ஸ் போட்டு அதையுமே கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மூத் மிக்சர் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக வர மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக வேணால் மில்க் சேர்த்துக்கலாம். பட் ஐ திங்க் அந்த மெஷர்மெண்ட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரன்னியாலாம் இருக்காது. Now we are ready with the brownie batter. ஸோ இது ஏர் ஃப்ரையரில் தான் வைக்க போகிறோம். எனக்கு ஏர் ஃப்ரையரில் வைக்கிற அளவுக்கான மோல்டு இல்லை. அதனால் ஒரு அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் இருக்கும்ல, நம்ம சாப்பாடெல்லாம் கட்டுவோமே, அந்த கண்டெய்னரே அதை ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதில் கொஞ்சமாக பட்டரும் மாவும் போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மிக்சரை வந்து அதில் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டேப் மட்டும் கொடுத்துடணும் ஏர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்கு. யூஸ்வலாக கம்பவுண்ட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவ வந்து கோகோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ எப்படி டர்ன் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. லெட்ஸ் சி. சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். உள்ளே அந்த சாக்லேட்டி ஃப்ளேவர் வேணும்னா நமக்கு சாக்லேட் இருந்ததுன்னா அதையுமே வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பேட்டரில். ஏர் ஃப்ரையரை ஏற்கனவே ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஏர் ஃப்ரையரில் இப்போ இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 180 டிகிரியில் உங்களுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் போதும் வச்சுருந்தா. 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தப்போ இந்த மாதிரி தாங்க டர்ன் அவுட் ஆகிருந்தது. மேலே அந்த லேயர் நல்லாவே கிறிஸ்பியாக அந்த ப்ரௌனி இதுக்கு வந்திருந்தது. இட் வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் வெரி குட். ஸோ டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி டேஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரௌனி கன்சிஸ்டன்சிக்கு தான் இருந்துச்சு. பட் டைம் போக போக கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு ப்ரௌனி. பட் டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. இப்போ கட் பண்ணி பார்த்தப்பையும் பாருங்கள், உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் கட் ஆகுது. இது கொஞ்சம் நேரத்தில் கட் பண்ணி எடுத்தது. அவள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. பட் நாங்களே வந்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். இஃப் யூ ஆஸ்க் மீ ஹானஸ்ட்லி இது ஹிட்டாக மிஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா ஹிட்டுன்னெலாம் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். பட் இட் வாஸ் அ குட் ட்ரை. ஷி ட்ரைட் இட் அவுட். மேபி இன்க்ரீடியன்ட்ஸ்லேயோ இல்லைனா அதோட அந்த மெஷர்மெண்ட்லேயோ ஏதாவது மிஸ்டேக் ஆச்சா என்னன்னு தெரியல. ஸோ என்னோடய ஃபைனல் வேர்டிக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். நம்ம எல்லாருமே மிஸ்டேக் பண்ணி தான் சக்சீட் ஆகிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.